மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு மக்கள் சக்தியின் மெய்நிகர் பள்ளியினூடாக உங்களை சந்திப்பதை இட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினமும் காப்போது சாதாரண தர வகுப்பு மாணவர்களுக்குரிய கணித பாடத்தில் நாங்கள் கடந்த வகுப்பு வட்டக்கோணங்கள் தொடர்பான பகுதியில் நாங்கள் வட்டத்தின் தரம் 10 படித்த ஒரு வட்டக்கோணங்களில் பார்த்து நாங்கள் ஒரு வட்டத்தின் வில்லானது மையத்தில் அமைக்கிற கோணம் அவ்வில்லினால் எஞ்சிய பகுதியில் அமைக்கிற கோணத்தின் இருமடங்கு என்பதும், அடுத்தது ஒரே வட்டத்துண்ட கோணங்கள் சமன், அரைவட்ட கோணம் செங்கோணம் என்ற பகுதியும், அதனோடு நாங்கள் வட்ட நாட்பக்கள் தொடர்பான பகுதி, அதாவது ஒரு நாட்பக்களின் 4 உச்சிகளும் ஒரு வட்டத்தில் அமைந்திருப்பின் அந்த நாட்பக்கள் வட்ட நாட்பக்கள் என்ற பகுதியும், அதிலே உள்ள முதலாவது தேற்றமாகிய ஒரு வட்ட நாட்பக்களின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பி என்ற பகுதியும், அதில் உள்ள சில வினாக்கள் தொடர்பாக கலந்துரையாடி இருக்கின்றோம். இன்றைய தினமும் நாங்கள் அதின் தொடர்ச்சியான வட்ட நாட்பக்களில் உள்ள தொடர்ச்சியான தேற்றங்களையும் நாங்கள் கலந்துரையாடி நாங்கள் அதன் பிறகு நாங்கள் தொடரிகள் தொடர்பான பகுதியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக கேத்திர கணித வினாக்கள் தொடர்பான பகுதிகள், தேற்றங்கள் தொடர்பான பகுதிகள் அடிப்படையில் இருந்து சில நாட்களுக்கு நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் தொடர்ச்சியாக மக்கள் சக்தியின் மெய்நிகர் பள்ளியினூடாக இணைந்திருப்பதனூடாக நீங்கள் இவற்றை இலகுவாக கற்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதில் நாங்கள் பார்க்கிற போது தேற்றம் வட்ட நாட்பக்களில் இருக்கிற இரண்டாவது மிக முக்கிய தேற்றம், ஒரு நாட்பக்களின் ஒரு சோடி எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகளாயின் அந்த நாட்பக்கள் ஒரு வட்ட நாட்பக்கள் ஆகும். நாட்பக்கள் ஒன்றின் ஒரு சோடி எதிர்கோணம் மிகை நிரப்பிகளாக இருந்தால் அந்த நாட்பக்கள் வட்ட நாட்பக்களாக இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த தேற்றத்தை பிரயோகிக்கிற அறிவை பார்ப்போம். இந்த ஒரு நாட்பக்களின் ஒரு சோடி எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகளாக இருந்தால் உடனே நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும் அந்த நாட்பக்கள் வட்ட நாட்பக்கள். அதாவது நாங்கள் இதை பார்க்கிற போது இந்த நாட்பக்களை எடுக்கிறோம். இந்த நாட்பக்கள் எடுத்தமேண்டா இந்த டிஏபி என்ற கோணம் சக பிசிடி, இந்த 2 கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருப்பின், அல்லது இந்த 2 கோணங்களின் கூட்டுத்தொகையும் 180 பாகையாக இருந்தால் உடனே சொல்லலாம் நாட்பக்கள் ஏபிசிடி ஒரு வட்ட நாட்பக்கள் என்று சொல்லலாம். அதாவது ஒரு நாட்பக்களின் ஒரு சோடி எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகளாக இருந்தால் அந்த நாட்பக்கள் வட்ட நாட்பக்கள். இப்போ இதை நாங்கள் சில கணக்குகளில் நாங்கள் பிரயோகிக்க போகிறோம். அதாவது ஒரு நாட்பக்கள் எடுக்கிறோம். இந்த நாட்பக்களில் ஒரு சோடி எதிர்கோணம், அதாவது இந்த கோணம் ஏ, இந்த கோணம் பி ஆக இருக்கு. இந்த கோணம் பி சக இந்த கோணம் கியூ. அப்ப நாங்கள் பார்க்கிற போது இந்த ஏ சக பி சமன் 180 பாகை ஆயின், அல்லது இது ஏ சக பி 180 பாகையாக இருப்பேன், அல்லது பி சக கியூ 180 பாகை ஆயின் ஆக இருப்பின் உடனே நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கும் நாட்பக்கள் ஏபிசிடி ஒரு வட்ட நாட்பக்கள். ஏபிசிடி ஓர் வட்ட நாட்பக்கள் ஆகும். வட்ட நாட்பக்கள் ஆகும். அதாவது ஒரு நாட்பக்கள், எந்த ஒரு நாட்பக்களின்றையும் ஒரு சோடி எதிர்கோணம் மிகை நிரப்பியாக இருந்தால் அந்த நாட்பக்களை நாங்கள் உடனே சொல்லலாம் வட்ட நாட்பக்கள். இப்போ நாங்கள் இதில் பார்க்க இருக்கிறோம். இந்த தரப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி ஒவ்வொரு கோணத்தினதும் பருமனை காண சொல்லி, ஆகவே இதில் இருக்கிற கோணங்களின் பருமனை காணுவோம். அப்போ இதில் 2 வட்ட நாட்பக்கல்கள் இருக்கு. அப்போ எது வட்ட நாட்பக்கல் என்று பார்த்தோமேண்டா இதில் ஜூ விஆர்டி ஒரு வட்ட நாட்பக்கலாக இருக்கும். மற்றொரு வட்ட நாட்பக்கல் ஆர்எஸ்டியு ஒரு வட்ட நாட்பக்கலாக இருக்கு. இதில் ஆங்கில எழுத்துக்களால் குறிக்கப்பட்ட கோணம் கேட்கப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் முதலாவது பார்ப்போம். இந்த ஆர்ஜு என்பது விட்டம் பரிதியில் அமைக்கிற கோணம் செங்கோணமாக இருக்கும். அப்போ இது செங்கோணம். அதேபோல் இந்த விட்டமும் பரிதியில் அமைக்கிற கோணம் செங்கோணம்.
இப்போ நாங்கள் எக்ஸை காணக்கூடியதாக இருக்கும் முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே நாங்கள் உடனே போடலாம் எக்ஸாக 27 சக எக்ஸாக 27 சக 90 சமன் 180 பாகை. அதாவது இந்த முக்கோணியில் இருக்கிற 3 கோணத்தையும் கூட்டினா 180 பாகை. எக்ஸாக 27 சக 90 சமன் 180 பாகை. ஆகவே எக்ஸாக 90 27 நாங்கள் கூட்டுற போது 117 சமன் 180. ஆகவே எக்ஸ் சமன் 180 சய 117. ஆகவே நாங்கள் கணிக்கிற போது 3 63 பாகை. ஆகவே எக்ஸின் பெருமானம் 63 பாகையாக இருக்கு. அப்போ 180 117 கழிக்கிறோம் 63 பாகை. அடுத்தது நாங்கள் இந்த வையின் பெறுமதியை நாங்கள் காண வேண்டும். இந்த வையின் பெறுமதியை நாங்கள் எவ்வாறு காணலாம் என்றால் அரைவட்ட கோணம் செங்கோணம். அப்போ இது நாங்கள் கணிச்சிட்டோம். நோட்டாது. ஆகவே அரைவட்ட கோணம் எங்களுக்கு தெரியும் செங்கோணமாக இருக்கு. அரைவட்ட கோணம் செங்கோணம். அப்போ இது 34 பாகை, இது Z. அப்போ இந்த முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180. ஆகவே நாங்கள் போடலாம் Z சக 90 சக 34 சமன் 180. ஆகவே Z சக 90 34 124 சமன் 180. ஆகவே Z சமன் 180 சய 124. ஆகவே Z பெறுமதி 56 பாகை. Z பார்க்குற போது 56 பாகையாக இருக்கு. ஆகவே Z பெறுமதியை நாங்கள் காண்ட வேண்டாம் 56 பாகை. இப்போ எங்களுக்கு அடுத்தாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்கு வை காண வேண்டும். அப்போ இதை நான் பார்க்குற போது ஒரு வட்ட நாட்பக்கல், இந்த வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணம் மிகை நிரப்பி. அப்போ இது 56 பாகை. ஆகவே நாங்கள் இது ரெண்டையும் கூட்டி இதை காணலாம். 180 56 கழிப்போம். அப்போ 180 56 கழிவட்டால் 124 பாகை. வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணம் மிகை நிரப்பி. ஆனால் இது வை என்று சொல்லப்படும் போது உடனே தெரியும் இது வை. ஒரு முக்கோணியில் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணம் சமன். இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் முக்கோணியின் அகக்கோணங்கள் மூன்றினது கூட்டுத்தொகை 180 பாகை. வை சக வை சக, அப்போ வை சக வை சக 124 சமன் 180. ஆகவே 2 வை சமன் 180 சய 124. ஆகவே 2 வை சமன் 56 பாகை. வையை காண்கின்ற போது 56 2ஆல் வகுக்கிறோம். வையின் பெறுமதி 28 பாகை. வையின் பெறுமதி 28 பாகை. அதாவது நாங்கள் ஏற்கனவே கண்டிருக்கிறோம் Z எக்ஸின் பெறுமதி, Z பெறுமதி. இந்த RSTU என்பது ஒரு வட்ட நாட்பக்கல். இது 56 பாகை என்றால் வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பி. ஆகவே 180 இந்த 56 கழித்தால் 124 பாகை. இது வை என்னும் போது இது வை. அப்போ ஒரு முக்கோணியின் அகக்கோணங்கள் மூன்றினது கூட்டுத்தொகை 180. ஆகவே 2 வை சக 124 சமன் 180. ஆகவே 2 வை சமன் 56. 56 நாங்கள் 2ஆல் வகுக்கிற போது வையின் பெறுமதி 28 பாகை. நாங்கள் அடுத்த வினாவுக்கு வருவோம். அடுத்த வினாவில் எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி எக்ஸின்றதும் வையினதும் பெறுமதியை காண சொல்லி. ஆகவே நாங்கள் இதில் பார்க்குற போது முதலாவதாக நாங்கள் பார்ப்போம். இது விட்டம். விட்டம் பரிதியில் அமைக்கிற கோணம் செங்கோணம். இது 73 பாகை. ஆகவே வை சக 73 சக 90 சமன் 180 பாகை. முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை. இது வை சக 90 சக 73 சமன் 180. ஆகவே வை சக 163 சமன் 180. ஆகவே வை சமன் 180 சய 163. ஆகவே வையின் பெறுமதி 7 17 பாகை.
வையின் பெறுமதியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு 17 பாகை. ஆகவே நான் பார்க்கிறேன் இந்த அரைவட்ட கோணம் செங்கோணம் இது 73 90 73 163 சமன் 180. அப்ப 180 163 கழிச்சமேண்டா 17 பாகை. அடுத்தது எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி எக்ஸின் பெறுமதியை காண்க. அப்ப இது 17 பாகை எனும் போது உங்களுக்கு தெரியும் இதுவும் 17 பாகை ஒரே துண்ட கோணம். ஒரே துண்ட கோணம் இந்த டிசி என்ற வில்லானது ஒரே துண்டத்தில் அமைக்கிற கோணங்கள் இது ரெண்டும் சமன் ஒரே துண்ட கோணங்கள். ஆகவே இது 17 பாகை. ஆனா அரைவட்ட கோணம் செங்கோணம் அரைவட்ட கோணம் செங்கோணம். ஆகவே எக்ஸ் சமன் உடனே தெரியும் 90/17. ஆகவே உங்களுக்கு தெரியும் 73 பாகை 73 பாகை. அப்ப எக்ஸின் பெறுமதி 73. அல்லது இதை நாங்கள் கோணம் கணிக்கிற போது பலவிதமாக நாங்கள் கணிக்கக்கூடியதாக இருக்கு. இன்னொரு விதமாக நான் சொல்வனாக இருந்தால் இந்த வில் இந்த பேரிவில் இந்த பேரிவில்ல வில் இந்த மைய பரிதியில் அமைக்கிற கோணம் 73 பாகை. ஆகவே உடனே நாங்கள் சொல்லலாம் இது எக்ஸ் 73 பாகை. அப்ப இது ரெண்டும் சமன். அப்ப எக்ஸ் சமன் 73 பாகை என்பது ஒரே துண்ட கோணம் ஒரே துண்ட கோணம். அதாவது இந்த செறிவில் இதில் பரிதியில் அமைக்கிற கோணம் 73 அதே ரெண்டும் சமன் ஒரே வட்ட துண்ட கோணம். ஆகவே நாங்கள் நேரடியாகவே நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கும் எக்ஸ் சமன் 73 ஒரே துண்ட கோணம். ஆகவே நாங்கள் எக்ஸ் 73 என்று வச்சுக்கொண்டு நாங்கள் பிறகு வையை காணக்கூடியதாக இருக்கும். ஒரு கோணத்தை கணிக்கிற போது நாங்கள் பெரும்பாலும் பல வழிகளில் கணிக்கலாம். நாங்கள் அதில் இலகுவானவற்றை பயன்படுத்தி விட்டோம் என்றால் சரி. அடுத்தது வையை காண்றதுக்கு நாங்கள் வளமை மாதிரி இது அரைவட்ட கோணம் செங்கோணம் 73. ஆகவே வையின் பெருமானத்தை காணும். நாங்கள் அடுத்த வினாவுக்கு வரப்போகிறோம். அடுத்த வினாவில் தரப்பட்டுள்ள தகவல்களை பயன்படுத்தி குறியீடுகளினால் தரப்படும் ஒவ்வொரு கோணத்தினது பருமனை காண்க. உருவில் மையம் ஓ என பெயரிடப்பட்டிருக்கு. அப்ப முதலாவது வினா கேட்கப்பட்டிருக்கு BAE. இந்த BAE கேட்கப்பட்டிருக்கு. இந்த BAE கேட்கிற போது நாங்கள் பார்ப்போம் இந்த ABDE என்பது ஒரு வட்ட நாட்பக்கல். வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணம் மிகை நிரப்பி. அப்ப இது 105. அப்ப நாங்க உடனே போடலாம் BAE என்ற கோணம் சமன் 180/105. ஆகவே BAE என்ற பெறுமதி 75 பாகை. BAE என்ற பெறுமதி 75 பாகை. அப்ப முதலாவது கேள்வி சரி. இரண்டாவது கேள்வி இந்த பெறுமதியை நாங்கள் காணணும். இரண்டாவதை நாங்கள் காண்ற போது CBA இவ்வளவு கோணமும் தேவை. ஆகவே நாங்கள் இப்ப பார்க்கிற போது AB இந்த CE இது வட்ட நாட்பக்கல். வட்ட நாட்பக்கல் எதிர்கோணம் மிகை நிரப்பி. ஆகவே இது ரெண்டையும் கூட்டுற போது 180 பாகை. ஆகவே நான் காண போறேன் ABC சமன் 180/. இந்த 27ஐயும் 32ஐயும் நாங்கள் கூட்டுவோம். 27ஐயும் 32ஐயும் கூட்டினமைண்டா 59 பாகை. 59 பாகை. ஆகவே நாங்கள் இதை காண்ற போது 121 பாகை. ABC வந்து 121 பாகை. 180 59 போனா 180 59 போனா 121 பாகை. அடுத்த கேள்வி எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு. மூன்றாவது வினாவுக்கு நாங்கள் வருவோம். மூன்றாவது வினாவை நீங்க பார்க்கிற போது CBE கேட்கப்பட்டிருக்கு. CBE இந்த கோணம் கேட்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்கள் இது அவதானிக்கிற போது இதில் ஒரு வட்ட நாட்பக்கல் எங்களுக்கு தெரியுது. இந்த BCD இப்படி ஒரு வட்ட நாட்பக்கல் இருக்கு. அதே நேரம் இது 27 பாகை என்னும் போது இது 27 பாகை ஒரே துண்ட கோணம். 27 பாகை ஒரே துண்ட கோணம். இந்த 27 இது 27 ஒரே துண்ட கோணம். ஆகவே நாங்கள் 105/27 இதை கூட்டினா 180. ஆகவே நான் போட போறேன்
CBE என்ற கோணம் சமன் CBE என்ற கோணம் சமன் 180 சாய இந்த 105ஐயும் 27ஐயும் கூட்டுவான். அப்போ 105ஐயும் 27ஐயும் கூட்டினா 132 பாகம். ஆகவே CBE வந்தா வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணங்கள், அதாவது இவ்வளவு கோணமும் கூட்ட 180 எதிர்கோணம். ஆகவே நாங்கள் CBE காண்ற போது 48 பாகை. ஆகவே CBE என்ற பிரமாணம் 48 பாகை. வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணம் மிகை நிரப்பி என்றதை பயன்படுத்திக்கிறோம். அப்ப இது 27 என்னும் போது உங்களுக்கு தெரியும் இது 27 பாகை. ஆனால் 105 27 132. இது வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணம் மிகை நிரப்பி. ஆகவே 180 132 கழிக்கிறேன் 48 பாகை. தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வினாவுக்கு வர இருக்கிறோம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தரப்பட்டுள்ள நாட்பக்கல் வட்ட நாட்பக்கல் ஆகுமா இல்லையா என்பதை காரணத்தோட விளக்க சொல்லி ஒரு நாட்பக்கல் வட்ட நாட்பக்கல் என்று காட்டணும் என்று சொன்னால் அந்த நாட்பக்கலின் ஒரு சோடி எதிர்கோணம் மிகை நிரப்பி என்று காட்டினா போதும். 2 சோடியும் தேவையில்லை. ஒரு சோடி எதிர்கோணங்கள் மிகை நிரப்பியாக இருந்தால் உடனே நாங்கள் சொல்லலாம் அந்த நாட்பக்கல் வட்ட நாட்பக்கல். அப்போ நான் இதில் பார்க்குற போது இந்த கோணத்தின் பருமனை காண்றேன். நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணம் 180 பாகை. 180 52 போனால் 128 பாகை. இதிலேயும் நான் இதை காண்ற போது 180 128 போனால் 52 பாகை. காரணம் நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள். அப்ப இந்த நாட்பக்கலின் எதிர்கோணத்தை கூட்ட போறேன். அப்ப நான் உடனே போடுறேன் BAD சக BCD. இது ரெண்டையும் கூட்டினமேண்டா 128 சக 52. ஆகவே கூட்டி விட்டமேண்டா 180 பாகை. அப்ப ஒரு சோடி எதிர்கோணம் மிகை நிரப்பியாக இருக்கு 180 வருது. ஆகவே நீங்க போடலாம் நாட்பக்கல் ABCD ஓர் வட்ட நாட்பக்கல். அதாவது ஒரு சோடி ஒரு நாட்பக்கலின் ஒரு சோடி எதிர்கோணம் மிகை நிரப்பியாக இருக்கிறபடியால் அந்த நாட்பக்கலை நாங்கள் சொல்லுவோம் வட்ட நாட்பக்கல். நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணம் 180 பயன்படுத்தி இது 52 என்றால் நான் இதை காண்றேன் 128. இது 128 என்றபடியா இது 52. இது ரெண்டையும் கூட்டுற போது ஒரு சோடி எதிர்கோணம் 180. ஆகவே நாங்கள் சொல்லலாம் இந்த நாட்பக்கல் ஒரு வட்ட நாட்பக்கல். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வினாவை பார்க்கிற போது இதை நாங்கள் பார்க்கிறோம். இது 35 பாகை. அவை 2 பக்கமும் சமன். இது 35 பாகை. அவை ஒரு முக்கோணியில சமனான பக்கத்துக்கு எதிரான கோணம் சமன். அப்ப 35 70 பாகை. 70 பாகை என்னும் போது இதை நாங்கள் கணிக்கலாம். முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 இந்த 70 கழிச்சா இது 110 பாகை. இது நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணம் 180. அப்ப 180 110 கழிச்சா இது 70 பாகை. நாங்கள் பார்ப்போம் PSR சக PQR சமன். உடனே நாங்கள் எழுதக்கூடியதாக இருக்கு 110 சக 70. ஆகவே கூட்டினா 180 பாகை. ஆகவே உடனே நீங்க போடலாம் நாட்பக்கல் PQRS ஓர் வட்ட நாட்பக்கல். ஆகவே இந்த நாட்பக்கல் PQRS என்னவாக இருக்கும் என்றால் ஒரு வட்ட நாட்பக்கலாக இருக்கும். அதாவது ஒரு சோடி எதிர்கோணங்களை நாங்கள் கூட்டைக்க மிக நிரப்பி 180 பாகை வருகிறபடியா. அடுத்த வினாவுக்கு நாங்கள் வருவோம். அடுத்த வினாவை நீங்கள் பார்க்கிற போது கீழே உள்ள ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாட்பக்கல் வட்ட நாட்பக்கலா இல்லையா என்று கேட்டிருக்கு. அப்ப இதுல 2 வினாக்கள் தரப்பட்டிருக்கு. அப்ப இதுல நாங்கள் எவ்வாறு இதை நாட்பக்கலை காணலாம் என்று பார்ப்போம். அதாவது தரம் 11 இருக்கிற பகுதி பெரும்பாலான மாணவர்கள் படிக்க இல்லை என்று தெரிவித்ததால் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் விரிவாக வட்ட நாட்பக்கலை பார்த்து கொண்டு போறோம். அப்ப இதுல நாங்கள் பார்க்கிற போது இந்த நாட்பக்கலை எடுத்தமே என்று சொன்னால் எங்களுக்கு கேட்கப்பட்டது FGDE இந்த நாட்பக்கல் கேட்டிருக்கு.
அப்ப இந்த கோணத்தின் பருமனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். முக்கோணி ஒன்றின் புறக்கோணம் அகத்தேர் கோணம் என்ற கூட்டுத்தொகைக்கு சமன். அப்ப 40 30 70. அவ்வாறு இந்த கோணத்தையும் காணலாம். ஒரு முக்கோணியின் புறக்கோணம் அகத்தேர் கோணம் என்ற கூட்டுத்தொகை சமன் 70 40 110. இப்ப நாங்கள் இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்ட போறோம். ஒரு நாட்பக்கலின் ஒரு சோடி எதிர்கோணம், அதாவது நான் இதை கூட்டுறேன் FGD சக கோணம் FGD சக FED சமன், உடனே எனக்கு தெரியும் 110 சக 70. அப்ப 70 சக 110 அவை கூட்டி விட்டமேண்டா எங்களுக்கு கிடைக்குது 180 பாகை. ஆகவே நீங்க உடனே போடலாம். ஆகவே நாட்பக்கல் FGDE ஓர் வட்ட நாட்பக்கல், FGDE ஓர் வட்ட நாட்பக்கலாக இருக்க போகுது. DE ஓர் வட்ட நாட்பக்கல், ஒரு வட்ட நாட்பக்கல். ஆகவே நாங்கள் இலகுவாக காணக்கூடியதாக இருக்கு. அப்ப இந்த முக்கோணியை எடுத்தமேண்டா புறக்கோணம் அகத்தேர் கோணங்கள் கூட்டுத்தொகைக்கு சமன். ஆகவே 40 30 70. இந்த முக்கோணியை எடுத்தா புறக்கோணம் 110, 70 40 கூட்டினா 110. ஆகவே ஒரு சோடி எதிர்கோணம் மிகை நிரப்பியாக இருக்கிறதால அந்த EFDG ஓர் வட்ட நாட்பக்கல். இப்ப இதில் தரப்பட்டுள்ள வினாவை நாங்கள் பார்ப்போம். PQ சமன் PR என தரப்பட்டிருக்கு. PQவும் PRும் சமன் என்றும் சொல்லும் போது இந்த ரெண்டு கோணங்களும் சமன். இப்படி இருந்தால் நாட்பக்கல் QRML ஓர் இணைகர் வட்ட நாட்பக்கல் என்று காட்டுவோம். இந்த நாட்பக்கல் வட்ட நாட்பக்கல். அப்ப நான் உடனே இதில் எவ்வாறு நாங்கள் காணலாம் என்று பார்ப்போம். அப்ப இந்த கோணத்தை நாங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த கோணத்தின் டெண்டைம், அதாவது நாங்கள் ஒரு சோடி எதிர்கோணம் மிகை நிரப்பி என்று காட்டினா உடனே சொல்லலாம் வட்ட நாட்பக்கல். இப்ப நான் பார்க்க போறேன் இந்த கோணம், அதாவது இப்ப பார்க்கிற போது இந்த கோணம் டெண்டின் கூட்டுத்தொகை 180 பாகை. அதாவது இந்த ரெண்டு கோணங்களையும் கூட்ட எங்களுக்கு 180 பாகை கிடைக்கும். காரணம் நேர்கோண சோடி. அப்ப நான் அதை எழுத போறேன். QRM கோணம் QRM சக LMR சமன் 180 பாகை. காரணம் நேர்கோணம் என்று அது. அப்ப நேர்கோணம் ஒரு சமாந்தர, அதாவது ரெண்டு சமாந்தர கோடுகளுக்கு பான வடிவத்தில் இருக்கு. அவை நேர்கோண ஜோடியின் கூட்டுத்தொகை 180 பாகை. ஆனால் இந்த கோணம் இதுக்கு சமன். ஆனால் உங்களுக்கு தெரியும் இந்த QRM, அதாவது QRM என்ற கோணம், QRM என்ற கோணம் எதுக்கு சமன் என்று பார்ப்போம். QRM இந்த கோணம் வந்து எங்களுக்கு சமன் RQN. இதுக்கு நாங்கள் என்னத்தை பயன்படுத்த போறோம் என்று பார்த்தால் இந்த PQ சமன் PR என்றது. ஒரு முக்கோணியில சமனான பக்கத்துக்கு எதிரான கோணங்கள் சமன். PQ சமன் PR. அப்ப ரெண்டு பக்கம் சமன் என்றால் அவற்றுக்கு எதிரான உள்ள கோணங்கள் என்னவாக இருக்கும் என்று சொன்னால் சமனாக இருக்கும். அதை நாங்கள் பயன்படுத்துவதன் மூலம் இதை நாங்கள் காணலாம். ஆகவே இந்த QRMக்கு பதிலாக நான் கொண்டு வந்து போட போறேன் RQL. ஆகவே RQL சக LMR சமன் 180 பாகை. வெளிப்பட உண்மை. அப்ப இதுல பாருங்க, RQL என்பது இது, சக LMR என்பது இது. அப்போ ஒரு சோடி எதிர்கோணம் மிகை நிரப்பி. ஆகவே நாங்க போடலாம் நாட்பக்கல் QRML ஓர் வட்ட நாட்பக்கல்.
வட்ட நாற்பக்கல். அதாவது ஒரு சோடி எதிர்கோணம் மிகை நிரப்பி என்று காட்டியிருக்கிறேன். ஆகவே இதிலிருந்து நான் சொல்லக்கூடியதாக இருக்கும் இந்த நாற்பக்கல் ஓர் வட்ட நாற்பக்கலாக இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த நாற்பக்கல் வட்ட நாற்பக்கல் என்று காட்டியிருக்கிறோம். அப்போ தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த தேற்றத்துக்கு வரப்போகிறோம். மிக முக்கியமான தேற்றம். அப்போ வட்ட நாற்பக்கல்ல நாங்கள் நாங்கள் 2 தேற்றங்கள் படிச்சிருக்கிறோம். ஒரு நாற்பக்கலின் ஒரு 4 உச்சிகளும் ஒரு வட்டத்தில் இருந்தால் அந்த நாற்பக்கல் வட்ட நாற்பக்கல். அடுத்து படிச்சிருக்கிறோம் ஒரு அதாவது வட்ட நாற்பக்கலின் எதிர்கோணம் மிகை நிரப்பி என்று படிச்சிருக்கிறோம். அடுத்தது படிச்சிருக்கிறோம் ஒரு நாற்பக்கலின் ஒரு சோடி எதிர்கோணம் மிகை நிரப்பியாக இருந்தால் அந்த நாற்பக்கல் வட்ட நாற்பக்கல் என்று படிச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் அடுத்த தேற்றத்துக்கு வருவோம். இந்த அடுத்த தேற்றத்தை பார்க்கிற போது ஒரு வட்ட நாற்பக்கலின் ஒரு பக்கத்தை நீட்ட ஒரு வட்ட நாற்பக்கலின் ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணத்திற்கு சமன். ஒரு வட்ட நாற்பக்கலின் ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். இந்த தேற்றம் முக்கோணியில் படித்தது. ரெண்டையும் குழப்பிக்கொள்ளக்கூடாது. முக்கோணியில் ஒரு பக்கத்தை நீட்டைக்கு உருவாகிற புறக்கோணம் அகத்து எதிர்கோணங்கிற கூட்டுத்தொகைக்கு சமன். ஆனால் வட்ட நாற்பக்கலை பொறுத்த மட்டிலே ஒரு பக்கத்தை நீட்டைக்கு உண்டாகிற புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமனாக இருக்கு. ஆகவே இதுதான் வட்ட நாற்பக்கலில் ஏதாவது ஒரு பக்கத்தை நீட்டைக்கு உருவாகிற புறக்கோணம். அப்போ ஒரு பக்கத்தை நீட்டோணம் நீட்டைக்கு உருவாகிற புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். ஆகவே நாங்கள் இதில் சொல்லலாம் இத்தேற்றத்துக்கு ஏற்ப பின்வரும் கோணங்கள் சமப்படும். அதாவது முதலாவது பார்ப்போம் DAK. இந்த கோணம் எதுக்கு சமன் என்று சொன்னால் இந்த BCDக்கு சமன். அதாவது இந்த வட்ட நாற்பக்கல் இந்த புறக்கோணம் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். ரெண்டாவது பார்ப்போம் ABL. இந்த கோணம் எதுக்கு சமனாக இருக்குமெண்டா இந்த வட்ட நாற்பக்கல் பக்கத்தில் உருவாகிற புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணம் இதுக்கு சமனாயிருக்கு. மூன்றாவது பாப்பம் BCM என்ற இந்த கோணத்தை பாப்பம். இது எதுக்கு சமனண்டா புறக்கோணம் அகத்து எதிர்கோணம் இதுக்கு சமனாக இருக்கு. அதே போல நாலாவது கோணத்தை பார்க்கிறோம் CDN என்ற கோணம். இந்த கோணத்தை நாங்கள் பார்த்தால் அது இதுக்கு சமனாயிருக்கு. அப்ப ஒரு வட்ட நாற்பக்கலின் ஒரு பக்கத்தை நீட்டைக்கு உருவாகிற புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். இதை நாங்கள் பிரயோகித்து கணக்கில் எப்படி பிரயோகிக்கலாம் என்று பார்ப்போம். அப்ப உருவிலே ஏக்கமபியை காண சொல்லி இருக்கு. அப்ப இதில் நாங்கள் பார்க்கிற போது வட்ட நாற்பக்கலின் புறக்கோணம் அதாவது நாங்கள் பார்க்கிறோம் இந்த புறக்கோணம் ABCD ஒரு வட்ட நாற்பக்கல் BC நீட்டப்பட்டிருக்கு. அப்ப இந்த புறக்கோணம் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். அப்போ உடனே நாங்கள் சொல்லலாம் A 100 பாகை. வட்ட நாற்பக்கலின் புறக்கோணம் அகத்தேற்கோணத்துக்கு சமன். இந்த முக்கோணிய எடுப்பம் ABD என்ற முக்கோணிய எடுப்பம். 2 பக்கம் சமன் என்றா எதிரான கோணம் சமன். இது B ஆக இருந்தா அப்ப இது நாங்கள் 100 பாகை என்று கண்டுபிடிச்சிட்டோம். இதுவும் B ஆக இருக்கு. காரணம் ஒரு முக்கோணியில சமனான பக்கத்துக்கு எதிரான கோணங்கள் சமன். ஆகவே நாங்கள் இந்த முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையை பாவிப்பதன் மூலம் B காணலாம். ஆகவே B சக 100 சமன் 180 பாகை. ஆகவே நாங்கள் பார்ப்போம் 2B சமன் 80 பாகை. ஆகவே B என்ற பெறுமதி 40 பாகை. முதலாவது பாவிச்சிருக்கிறோம். A எப்படி கண்ட நாங்கள் ஒரு வட்ட நாற்பக்கலின் புறக்கோணம் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். அப்ப A 100 பாகை. இப்போ நாங்கள் ஒரு முக்கோணியில் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்பதனூடாக நாங்கள் B காண்றோம். ரைட். நாங்கள் இந்த வினாவுக்கு வர்ற போது இந்த வினாவில் நாங்கள் முதல்ல கணிக்க வேண்டியது நாங்கள் பார்ப்போம். நாங்கள் ஒரே துண்ட கோணம் சமன். அப்போ நாங்கள் இதை பயன்படுத்தலாம். இதை நாங்கள் காணலாம் X. ஆகவே நாங்கள் காண்ற போது உங்களுக்கு தெரியும் இது 65 பாகை என்றா X 65 பாகை ஒரே வட்ட துண்ட கோணங்கள். ஆகவே நாங்கள் உடனே போடலாம் X 65 பாகை. X 65 பாகை ஒரே வட்ட துண்ட கோணங்கள். ஆகவே எம்மை நான் காணலாம் ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள்ன்ற கூட்டுத்தொகை 180 பாகை. அப்ப M சக 80 சக 65 சமன் 180. காரணம் ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள்ன்ற கூட்டுத்தொகை 180.
ஆகவே எம் சக 80 65 145 சமன் 180. ஆகவே எம்மின்ற பெறுமதி 35 பாகை. எம்மின்ற பெறுமதி 35 பாகை. இப்போ நாங்கள் அடுத்தது காண வேண்டியது எங்களுக்கு இந்த ஜட்டை காணணும். ஜட்டை காணலாம். இந்த வட்ட நாட்பக்களின் புறக்கோணம் 120, அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். இதுக்கு சமன் புறக்கோணம். அப்போ ஜட் சக 65 சமன் 120. ஜட் சக 65 சமன் 120. ஆகவே ஜட்டை கண்ட வேண்டாம். 120 சய 65. ஆகவே ஜட்டின் பெறுமதியை நாங்கள் கண்டால் அப்போ 120 இருந்து நாங்கள் 65 கழிச்ச வேண்டாம். 55 பாகை. ஜட் 55. இந்த ஜட் 55 பாகை என்னுமின் அப்போ ஜட் 55 பாகை என்று சொல்லப்படின் இது 55 பாகையாக இருந்தால் வையும் 55 பாகை, ஒரே துண்ட கோணங்கள். அப்போ உடனே நாங்கள் எழுதலாம் y சமன் 55 பாகை. y 55 பாகை. காரணம் ஒரே வட்ட துண்ட கோணம். ஜட்டும் வையும் ஒரே துண்ட கோணம். இப்போ நாங்கள் எக்ஸ் கண்டுட்டோம், எம் கண்டுட்டோம், ஜட் கண்டுட்டோம், y கண்டுட்டோம். இப்போ என்ன காண வேணும்? அப்போ 80 பாகை. இது 80 பாகையாக இருந்தால் வட்ட நாட்பக்க என்ற புறக்கோணம் அகத்தெதிர்கோணத்துக்கு சமன். இவ்வளவும் 80 பாகை. ஆகவே என் சமன் நாங்கள் காணலாம் 80 இருந்து நாங்கள் 55 கழிப்போம். ஆகவே எங்களுக்கு இருக்கிற பெறுமதி 80 இருந்து 55 போனால் 25 பாகை. ஆகவே எண்ணின்ற பெறுமதி 25. அப்போ நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் ஒரு வட்ட நாட்பக்களின் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன் என்பதை பயன்படுத்தி இருக்கிறோம். அடுத்தது பயன்படுத்தி இருக்கிறோம் ஒரே துண்ட கோணங்கள் சமன் என்றதை பயன்படுத்தி நாங்கள் எக்ஸின்ற வையின்ற எண்ணின்ற ஜட்டின்ற பெருமானங்களை நாங்கள் இலகுவாக காணக்கூடியதாக இருக்கு. இதில் பல வழிகள் இருக்கு. நாங்கள் ஒரு வழியில் பாவிச்சிருக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வினாவுக்கு வருவோம். அடுத்த வினாவை காணப்பட்டிருக்கு. கீழே தரப்பட்டுள்ள உருவங்களில் ஓ என பெயரிடப்பட்டிருக்கிறது, மையம் பெயரிடப்பட்டிருக்கு. அச்சரகணித குறியீடுகளினால் தரப்பட்டுள்ள ஒவ்வொரு கோணங்களினது பருமனை காண சொல்லி இருக்கு. அப்ப இந்த 2 வினாக்களை நாங்கள் பார்க்கிற போது உடனே நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கும் இது வட்ட நாட்பக்களின் புறக்கோணம் அகத்தெதிர்கோணத்துக்கு சமன். ஆகவே நாங்கள் உடனே சொல்லலாம் எக்ஸ் சமன் 70 பாகை. இது 100 பாகையாக இருப்பின் நாங்கள் உடனே சொல்லலாம் y சமன் 100 பாகை. வட்ட நாட்பக்களின் புறக்கோணம் அகத்தெதிர்கோணத்துக்கு சமன். இந்த ஒரு நாட்பக்கல் வட்ட நாட்பக்கல் 4 உச்சியும் வட்டத்திலே இருக்கு. அப்போ ஒரு பக்கத்தை நீட்டுற உருவாகிற புறக்கோணம் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். அப்போ எக்ஸ் 70. இது புறக்கோணம் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். அப்போ y 100 பாகை. இப்போ இந்த உருவுக்கு வருவோம். இந்த உருவில் பார்க்குற போது இது 84 பாகை என்றால் நாங்கள் வைய முதல்ல காணலாம் ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணம். அப்போ y சக 84 சமன் 180. 180. ஆவே வையின்ற பெருமானத்தை கண்டா 180 சய 84. ஆவே கண்டமேண்டா 96 பாகை. அடுத்தது நாங்கள் பார்க்கவும் இது 84 பாகை என்று சொன்னால் இது 84 பாகை. காரணம் ஒரு வட்ட நாட்பக்களின் புறக்கோணம் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். ஆவே நாங்கள் உடனே போடலாம் எக்ஸ் சமன் 84 பாகை. இந்த டி என்பது எதுக்கு சமன் என்றால் இந்த வைக்கு சமன். வட்ட நாட்பக்க புறக்கோணம் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். அப்போ டி சமன் வை. அப்போ உடனே போடலாம் டி சமன் வை. வை 96. ஆவே டி சமன் 96 பாகை. அப்போ வட்ட நாட்பக்களின் புறக்கோணம் அதன் அகத்தெதிர்கோணத்துக்கு சமன். அல்லது நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணம் 180 பாவிச்சும் நாங்கள் டீயை காணக்கூடியதாக இருக்கு. ஆகவே நாங்கள் ஒரு வட்ட நாட்பக்களின் அதாவது நாங்கள் படிச்சிருக்கிறோம் தேற்றம் ஒரு நாட்பக்களின் 4 உச்சிகளும் ஒரு வட்டத்திலே இருந்தால் உடனே நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும் அந்த நாட்பக்கள் ஒரு வட்ட நாட்பக்கள். அடுத்தது நாங்கள் படிச்சினாங்க முதலாவது தேற்றம் வட்ட நாட்பக்களின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பி என்று படிச்சினாங்க. அடுத்தது படிச்சினாங்கள் ஒரு நாட்பக்களின் ஒரு சோடி எதிர்கோணம் மிகை நிரப்பியாக இருந்தால் உடனே நாங்கள் சொல்லலாம் அந்த நாட்பக்கள் வட்ட நாட்பக்கள். அடுத்தது
ஒரு நாட்பக்கலின் ஒரு பக்கத்தை நீட்டைக்கு உருவாகிற புறக்கோணம் வட்ட நாட்பக்கலின் ஒரு பக்கத்தை நீட்டைக்கு உருவாகிற புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமனாக இருக்கு. இவ்வளவு நாங்கள் படிச்சிருக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க போறது அடுத்த பகுதிக்கு வரப்போறோம். கீழே தரப்பட்ட உருவங்களில் ஓ என பெயரிடப்பட்டுள்ளது உரிய வட்டத்தின் மையமாகும். அச்சரகணித குறியீடுகளினால் தரப்படுற ஒவ்வொரு கோணங்களின் அது பருமனை காண்க. அப்ப நாங்க உடனே பார்க்கலாம் ஒரு வட்டத்தின் வில்லானது, அதாவது பார்த்தீங்கன்னா வைய நாங்கள் இலகுவாக காணலாம். இந்த நாட்பக்கலின் 4 உச்சியும் வட்டத்திலே இருக்கு. ஆகவே இது ஒரு வட்ட நாட்பக்கல். வட்ட நாட்பக்கல் என்ன புறக்கோணம் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். அப்ப நாங்க உடனே போடலாம் y சமன் 30 பாகை. அடுத்தது ஒரு வட்டத்தின் வில். இந்த வில் மையத்தில் எதிரமைக்கிற கோணம் அந்த பரிதியில் அமைக்கிற கோணத்தின் 2 மடங்கு. ஆவே x சமன் உடனே போடலாம் 30/2. ஆவே x பிரமாணம் 60 பாகை. அதாவது நாங்கள் பார்க்குறோம் ஒரு நாட்பக்கலின் 4 உச்சியும் வட்டத்திலே இருக்கு. அப்போ ஒரு பக்கத்தை நீட்டைக்கு உருவாகிற புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். ஆகவே வைய நாங்கள் போடலாம் 30 பாகை. அடுத்தது இந்த வில்லானது மையத்தில் அமைக்கிற கோணம் x, அது பரிதியில் அமைக்கிற கோணம் 30 பாகை. ஒரு வட்டத்தின் வில்லானது பரிதியில் அமைக்கிற கோணத்தின் 2 மடங்கு மையத்தில் அமைக்கும். ஆகவே x சமன் உடனே நாங்கள் சொல்லலாம் 60 பாகை. இந்த வினாவுக்கு நாங்கள் வர்ற போது இது 30 பாகை. அப்ப இது 30 பாகையாக இருந்தால் உடனே நாங்கள் இது 30 பாகை. காரணம் ஒரு முக்கோணியின் 2 பக்கங்கள் சமனாக இருந்தால் சமனான பக்கத்துக்கு எதிரான கோணம் சமன். இது 30 30 60. ஆகவே நாங்கள் இதை காணலாம் 120 பாகை. ஒரு முக்கோணியின் அகக்கோணம் கண்ட கொடுத்த 180 வச்சுக்கொண்டு நாங்கள் இதை காண்ற 120 பாகை. அப்ப இப்ப நாங்கள் வருவோம், இது ஒரு வட்ட நாட்பக்கல். இந்த வட்ட நாட்பக்கல் 4 உச்சியும் வட்டத்திலே இருக்கு. அப்ப வட்ட நாட்பக்கலின் ஒரு பக்கத்தை நீட்டைக்கு உருவாகிற புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணத்தின் சமன். ஆவே x சமன் 120 பாகை. அப்ப நான் உடனே பார்க்கிறேன் இந்த கோணம் 30 பாகை என்றால் இது 30 பாகை. ஒரு முக்கோணியில 2 பக்கங்கள் சமனாக இருந்தால் சமனான பக்கத்துக்கு எதிரான கோணம் சமன். அப்ப இந்த அடுத்தது பார்க்கிறேன் இந்த முக்கோணியின் அகக்கோணங்கிற கூட்டுத்தொகை 180 பாகை. 30 30 60. 180 60 போனால் 120 பாகை. இப்ப இந்த வட்ட நாட்பக்கலின் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். ஆகவே நாங்கள் சொல்லலாம் x பெறுமதி 120 பாகையாக இருக்கு. ஆகவே இலகுவாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. ஆகவே நாங்கள் அடுத்த பகுதிக்கு வரப்போறோம். அடுத்த பகுதியை நாங்கள் பார்க்கிற போது உருவில் கீழே தரப்பட்ட உருவங்களில் ஓ மையமாக இருக்கு. அப்ப இதுல கேட்கப்பட்டிருக்கு இந்த x பெறுமதி எவ்வளவு. அப்ப இதுல நாங்கள் பார்ப்போம், இது 40 பாகை. அப்ப இது ஒரு முக்கோணி, இது சமபக்க முக்கோணி. அப்ப 180 40 போனால் 140 பாகை இந்த 2 கோணமும். ஆவே இதில் ஒரு கோணம் 70 பாகை, இந்த கோணமும் 70 பாகை. அப்ப 70 இருந்தால் இதை நீங்கள் தெரியும் நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணம் இது 110 பாகை. அதாவது நாங்கள் மீண்டும் ஒருக்கா பார்ப்போம், இது முக்கோணியின் கோணம் இந்த 2 கோணமும் சமன். 180 40 போனால் 140, 2ஆல் பிரியுங்கோ, இது 70 பாகை, இது 70 பாகை. இப்ப நாங்கள் இந்த கோணத்தை காணுவோம். அப்ப 180 70 போனால் 110 பாகை. அப்ப ஒரு நாட்பக்கலின் ஒரு வட்ட நாட்பக்கல் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமம். ஆவே நீங்க உடனே போடலாம் x சமன் 110 பாகை. x சமன் 110 பாகை. ஒரு வட்ட நாட்பக்கல் பாருங்க, இந்த 4 உச்சியும் வட்டத்திலே இருக்கு. ஆகவே வட்ட நாட்பக்கல் இந்த புறக்கோணம் அகத்து எதிர்கோணத்துக்கு சமம். ஆகவே இது 110 x வந்து 110 பாகை. அப்ப இந்த சிறிய முக்கோணியில ஒரு இருசமபக்க முக்கோணி, ஒரு கோணம் 40 மற்ற ரெண்டும் 70 70 சமன். ஆகவே நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணம் 180, 180 இந்த 70 கழிச்சிட்டோம்னா 110. அப்ப இது 110 x 110 வட்ட நாட்பக்கலின் புறக்கோணம் அகத்தேர் கோணத்துக்கு சமனாக இருக்கு. தொடர்ச்சியாக நாங்கள் இந்த வினாவுக்கு வருவோம். இது ரெண்டும் எங்களுக்கு சமாந்தரம் என்று தரப்பட்டிருந்தால் நேர்கோண ஜோடியின் கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே 180 இருந்து அப்ப இது ரெண்டும் நேர்கோண ஜோடி. அப்ப 180 இருந்து 63 கழித்து விட்டோம் என்றால் 117 பாகை. 117 பாகை. பாருங்க, சமாந்தரம்
பானா வடிவ நியக்கோணம் நியக்கோண ஜோடியின் கூட்டுத்தொகை 180 பாகம். ஆகவே 180 இந்த 63 கழிச்சா 117. இப்போ நாங்கள் பார்ப்போம் ஒரு வட்ட நாட்பக்கலின் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். ஆகவே நாங்கள் உடனே சொல்லலாம் எக்ஸ் சமன் 117 பாகம். வட்ட நாட்பக்கலின் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமனாக இருக்கு. ஆகவே எக்ஸின் பெறுமதி 117 பாகம். இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறது, நாங்கள் வருவோம் இதில் எக்ஸின் பெறுமதியை காண சொல்லி இருக்கு. அப்போ எக்ஸின் பெறுமதியை நாங்கள் எவ்வாறு காணலாம்? இதில் எக்ஸின் பெறுமதி வந்திருக்கு. அப்போ இது 30 பாகை என்னும் போது இது 30 பாகை ஒரே துண்டக்கோணம். இந்த முக்கோணியில புறக்கோணம் அகத்து எதிர்கோணம் ரெண்டினை கூட்டுத்தொகைக்கு சமன். அப்போ எக்ஸ் சமன் 42 சக 30. ஆகவே எக்ஸின் பெறுமதி 72 பாகை. அப்போ ஒரு முக்கோணியில பக்கம் ஒன்றை நீட்டாக உருவாகிற புறக்கோணம் அகத்து எதிர்கோணம் கண்டு இது 30 ஒரே துண்டக்கோணம். ஆகவே 30 42 72 பாகை எக்ஸ். அடுத்த வினாவுக்கு வருவோம். அடுத்த வினாவை நாங்கள் பார்க்கிற போது எக்ஸின் பெறுமதி கேட்கப்பட்டிருக்கு. அப்ப வட்ட நாட்பக்கல் இது 4 உச்சியும் வட்டத்திலே இருக்கு. ஆகவே வட்ட நாட்பக்கல் இந்த புறக்கோணம் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். இது 80 பாகை. அப்ப வட்ட நாட்பக்கல் ஒன்றின் புறக்கோணம் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். அப்ப 80 இருந்து நாங்கள் இந்த 60 கழிச்சு விட்ட வேண்டாம். இதன் பெறுமதியை காணலாம் 20 பாகை. 20 பாகை. அப்ப இப்ப இது 20 பாகையாக இருந்தால் இந்த எக்ஸும் 20 பாகை. காரணம் ஒரே துண்டக்கோணம். நாங்கள் பார்ப்போம் ஒரே துண்டம். இந்த நானால இதில் அமைக்கிற கோணமும் இதில் அமைக்கிற கோணமும் சமன். ஒரே துண்டக்கோணம். ஆகவே எக்ஸின் பெறுமதி 20 பாகை. அதாவது வட்ட நாட்பக்கலின் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். அப்ப இது 80 பாகையாக இருந்தால் இது முழுவதும் 80 பாகை. ஆகவே இது 60 80 60 போனால் இது 20 பாகை. இது 20 பாகை என்றால் இது 20 பாகை. ஒரே வட்ட துண்டக்கோணம். அடுத்த பகுதிக்கு நாங்கள் வருவோம். அடுத்த பகுதியை நீங்க பார்க்கிற போது உருவில எக்ஸின் பெறுமதியை காண சொல்லி இருக்கு. அப்ப நாங்கள் எக்ஸின் பெறுமதியை எவ்வாறு காணலாம் என்றதை பார்ப்போம். அப்ப எக்ஸின் பெறுமதியை காண்ற போது வட்ட நாட்பக்க என்ற புறக்கோணம் இது 105 என்றா இவ்வளவு 105. 105ல் 62 கழியுங்கோ. அப்ப இவ்வளவு கோணம் 43 பாகை. 43 பாகை. இது 43 என்றா இது 43 பாகை. ஒரே துண்டக்கோணம் 43 பாகை. இப்ப வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணம் மிகை நிரப்பி. அப்ப எக்ஸ் ஆக உடனே போடலாம் 30 சக 43 சமன் 180. ஆகவே எக்ஸ் ஆக 73 சமன் 180. ஆகவே எக்ஸின் பெறுமதி 180 சாய 73. ஆகவே நாங்கள் உடனே போடலாம் 107 பாகை. எக்ஸின் பெறுமதி 107 பாகையாக இருக்கு. ஆகவே நாங்கள் இது 105 பாகை என்னும் போது வட்ட நாட்பக்க என்ற புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன் 180 105 பாகை. 105ல் 62 போனா 43. இது 43 என்றா இது 43 ஒரே துண்டக்கோணம். அடுத்த வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணம் மிகை நிரப்பி. அப்போ எக்ஸாக 40 சக 43 சமன் 180. 180ல் இந்த 73 போனா 107 பாகை. ஆகவே நாங்கள் வட்ட நாட்பக்கல் என்ற பகுதி முழுமையாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். கோணங்கள் கணிக்கிறதன் ஊடாக நாங்கள் தேற்றங்களை நினைவுபடுத்தி கொண்டோம். அதாவது வட்ட நாட்பக்கல்ல இருக்கிற தேற்றங்கள் தொடர்பாக பார்த்துக்கிறோம். தொடர்ந்து வரும் வகுப்புகளில் நாங்கள் அடுத்த வகுப்பில் தொடரியல் தொடர்பான பகுதிகளை முழுமையாக ஆராய்ஞ்சு நாங்கள் கடந்த காலத்தில் இந்த வட்டக்கோணங்கள் தொடர்பான பகுதி எவ்வாறு பரீட்சைக்கு வந்திருக்கு அது தொடர்பாகவும் ஏனைய மாதிரி வினாக்களில் நிறுவல்கள் கேத்திர கணித வட்ட நிறுவல்கள் தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஆகவே மீண்டும் ஒரு மக்கள் சக்தியில் உங்களை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.